கண்ணப்பர் சிறிய கிராமத்தில் பிறந்தவர். அவர் சிறு வயதிலிருந்தே பெரிய பக்தராக இருந்தாலும் சிவபெருமான் குறித்த அறிமுகம் எளிமையானது. வேட்டையாடி வாழ்ந்த கண்ணப்பர் ஒரு நாள் தனது காட்டில் ஒரு பழமையான சிவாலயத்தை கண்டுபிடிக்கிறார். அவர் தன் தினசரி வாழ்க்கையில் வேட்டையாடி கொண்டிருந்த மாமிச உணவை மட்டுமல்லாமல் தனது முழு வாழ்வையும் அந்த சிவலிங்கத்தின் அர்ச்சனையில் செலவிடத் தொடங்கினார். எந்தவிதமான சடங்கு சம்பிரதாயங்கள் குறித்தும் அறியாத கண்ணப்பர் தன்னுடைய உண்மையான அன்பால் மட்டும் இறைவனை வழிபட்டார். கண்ணப்பர் செய்யும் வழிபாடுகளை சிலர் கண்டித்தனர். ஆனால் சிவபெருமான் தனது உண்மையான பக்தியின் வடிவம் கண்ணப்பரின் நெஞ்சில் இருக்கிறதை அறிந்திருந்தார். ஒரு நாள் சிவலிங்கத்தின் ஒரு கண்ணில் ரத்தம் சிந்தத் தொடங்கியது. கண்ணப்பர் தன் கண்ணொன்றை நீக்கி சிவலிங்கத்தின் கண் பதிக்க முயன்றார். இறைவன் இது சகிக்க முடியாமல் உடனே தோன்றி கண்ணப்பரின் அன்பை வணங்கி அவரை தன் நாயனார்களுள் ஒருவராக சேர்த்து அவரின் உண்மையான பக்திக்கு தலை வணங்கினார்.